ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் தரப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் வந்து நமக்கு வந்து ரீசெண்டாக வந்து எக்ஸ்ட்ரீமலாக போய்கிட்டு இருந்த ஒரு ஃபியூச்சரை கம்ப்ளீட்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய ஒரு சேனல்லையும் அவைலபிளாக இருந்தது. அதை பற்றின ஒரு ஆள் டீட்டெயில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். உங்களுடைய சேனலில் க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற விதமாக இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். லைக் உங்களுடைய சேனலில் என்னென்ன அப் அண்ட் டவுன் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்களை கொடுத்து இதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். லைக் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சேனலில் என்னென்ன அப் அண்ட் டவுன் வந்து ரீசெண்ட் டேஸில் அதிகமாக குறிப்பிட்ட விஷயத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நீங்கள் வந்து அனலிட்டிக்ஸில் போயிட்டு உங்களுடைய ஓவர் வியூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு பேஜில் வந்து நீங்கள் இருக்கும்போது லைக் வியூஸ் ரேஞ்சுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்துக்கலாம். ஸ்லைட் பண்ணி நீங்கள் வந்து கொண்டு போய் பார்த்துக்கலாம். ஸோ அதில் பர்டிகுலராக என்னுடைய ஒரு சேனலில் என்ன மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நியூ வியூவர்ஸ் வந்து குறிப்பிட்ட அந்த சேனலில் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. பட் வந்து என்ன பிரச்சனைனா, அதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய வியூவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ரிட்டர்ன் ஆக மாட்டேங்கிறாங்க. நியூ வியூவர்ஸ் என்னதான் அதிகமாக இருந்தாலும் கூட ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் ஆக்டிவாக இருந்தாகணும். ரெகுலராக நம்மளுடைய வீடியோஸ் பார்க்கணும். அது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய சேனல் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியாக ரொம்ப க்ரோத் ஆனாலும், சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் வந்து ரொம்ப பெருசாக இருந்தாலும், லைக் அதுக்கு தகுந்த மாதிரி வியூஸ் ரேஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் அந்த கிரியேட்டர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரோ அப் ஆகும்போது அது ஒரு கம்ப்ளீட் க்ரோத்தாக வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதால பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சேனலில் ரிட்டர்னிங் வியூவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதே மாதிரி நியூ வியூவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சில விஷயங்களும் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஒரு சின்ன ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், அதை பாருங்கள். கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஜஸ்ட்டு ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் ஓவர் வியூவில் போனீங்கன்னா அதில் வந்து வியூஸ் ரேஞ்சுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா டைமும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் பர்டிகுலராக எனக்கு வந்து வந்திருக்கு. சி ஹவு டு க்ரோ யுவர் ஆடியன்ஸ் பை கெட்டிங் தம் டு ரிட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வியூ ஸ்டோரியை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணலாம். ஸோ வியூஸ் ரேஞ்ச் வந்து 1.2 lakh நியூ வியூவர்ஸ் வந்து வந்திருக்காங்க லாஸ்ட் 90 டேஸில். நல்ல ஒரு விஷயம். நியூ வியூவர்ஸ் வந்து அதிகமாக ரீச் பண்ணுறது நம்மளுடைய கண்டென்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெட்டராக தான் இருக்குது. பட் ரிட்டர்ன் வியூவர்ஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒன் வே டு க்ரோ இஸ் கெட்டிங் மோர் டு ரிட்டர்ன். அதாவது இன்னும் க்ரோ ஆகணும்னா லைக் ரிட்டர்னிங் வியூவர்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருந்தாகணும். என்னுடைய நியூ வியூவர்ஸ் 95% அண்ட் ரிட்டர்னிங் வியூவர்ஸ் 5% தான் இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 4% ரிட்டர்ன் அதில் கொடுத்துருக்காங்க. பட் இதில் 5% அப்படின்னு ஓவரால் காட்டுது. ஸோ யூ ஆல்ரெடி மேட் வியூவர்ஸ் டு ரிட்டர்ன் வித் திஸ். அதாவது இந்த ரெண்டு வீடியோவில் வந்து மேஜராக நிறைய ஆடியன்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிற மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹியர்ஸ் ஹவு டு கீப் தெம் கம்மிங் பேக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து, ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பிராண்ட். அதாவது எந்த ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அவங்க வந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. அண்ட் வந்து எவால்வ் யுவர் டாபிக்ஸ். அதாவது என்ன மாதிரியான கண்டென்ட் வந்து உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அவுட். அதாவது உங்களுடைய கண்டென்ட் எப்போவுமே தனித்துவமாக இருந்தால் தான் லைக் வியூவர்ஸ் வந்து எப்போ வேணாலும் உங்களை ரெகனைஸ் பண்ணி உங்களுடைய வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ கூட. அது போக வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லைக் ரிட்டர்னிங் வியூவர்ஸ்க்கான அந்த நியூ வியூவர்ஸ்க்கான அந்த ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வாட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் பர்டிகுலராக என்னுடைய சேனலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான். இது ஒரு ஆள் இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். பர்டிகுலராக இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு அவைலபிளாக இருந்துச்சு ஒரு சேனலில். அதே மாதிரி உங்களுக்கும் அவைலபிள் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். எல்லாருக்குமே எல்லா டைமும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய சேனலுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது பர்டிகுலராக அப்படின்னு சொன்னாலும் கூட, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் அதிகமாக க்ரோத் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பெட்டராக இருந்தாலும் கூட அதுலேயும் ஒரு சில இஷ்யூஸ் இந்த மாதிரி உங்களுடைய சேனலில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற விதமாக கொடுத்துருக்காங்க. எல்லா டைமும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ரீட் பண்ணி ப்ராப்பராக வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்லாம் போய்கிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லான்ச் ஆயிருக்கு. இந்த ஃபியூச்சரை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணாங்க. கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் கேள்வி சந்தேகத்தை மறக்காம கமெண்ட்ஸில் லைக் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மேலே வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். ஆல் தான் கைஸ். இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை. சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.